பேஸ் பண்ணுமா? இங்க ஒரு வேலையா இப்போ நீங்க மெயில் போட்ட உடனே வச்சுங்களேன், உங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இங்க பொறுத்தவரைக்கும் லோன் வாங்குனவங்க அத்தன பேரும் ஒண்ணுதான். இப்போ ரூ. 1,00,000 லோன் வாங்குனவங்களும் சரி, ரூ. 50,00,000 லோன் வாங்குனவங்களும் சரி, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்கு நீங்க டிஜிட்டல் அக்ரீமெண்ட்ல சைன் போட்டுறீங்க. உங்களால முடியலன்னாக்கா, அது வந்து சில்லி காரணங்கள் சொல்லக்கூடாது. அதாவது எனக்கு வேலை இல்லன்றது வந்து ஒரு காரணம் கிடையாது. என்னைக்குமே வேலிடான காரணமா தான் இருக்கணும். ஆர்பிட்ரேஷன்ல கூட வேலிடான காரணம் தான் சொல்ல முடியும். நீங்க அக்ரீமெண்ட்ல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு ஃபியூச்சர்ல இன்ஸ்டால்மென்ட்ல எல்லா லோனையும் கட்டுவேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன், பெனால்டி கட்டுவேன். அதே போல வந்து டே டு டே இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். ரேட் பெர் ஆனம்ல வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 250 கிளாஸ்ல கையெழுத்து போட்டுருக்கீங்க. என்னைக்காவது 250 கிளாஸ் யாராவது ஒருத்தராவது படிச்சீங்களான்னு கேட்டா யாருமே படிச்சதே இல்ல. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எந்த அறிவிப்பு இல்லாம தான் அவங்க பண்ணுவாங்க. 2வது இந்த ஒரு முக்கியமான விஷயம் மெயில் போட்டேன் சார். நான் மெயில் போட்டேன். நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க மெயில் போட்டது உங்க சொந்தக்காரன் கிடையாது பேங்க். பேங்க் பொதுவான ஒண்ணு. நீங்க உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட சொந்தம்லாம் முக்கியம் கிடையாது. அதுக்கு ஒரு பான் கார்டு, சிபில் ஸ்கோர் தான் முக்கியம். ஒன்ஸ் நீங்க ஒரு நாள் டிலே பண்ணி குடுத்தா கூட உங்க சிபில் ஸ்கோர் போச்சு. அதுக்கப்புறம் எந்த லோனும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. அதனால இந்த மாரி நான் பேங்க்ல மெயில் போட்டேன் சார். இந்த மாரி நான் வந்து என்னோட காரணத்த பேங்க்க்கு சொல்லிட்டேன். இந்த மாரி ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா பேங்க்ல இழுத்து மூடிட்டு தான் போணும். அதுக்கு லீகலா ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு தான் பார்க்கணுமே ஒழிய, மெயில் போட்டானா அட்வொகேட் போடுறதுக்கும் உங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க என்ன சொல்லுவோம்னு பார்த்துக்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாசம் பணம் வராதுங்க. இல்ல நான் கட்ட முடியாது. 3 மாசம் எனக்கு டைம் வேணும். 6 வருஷம் டைம் வேணும். 1 வருஷம் டைம் வேணும். இதுதான் நீங்க கேட்பீங்க. இது எதுவுமே வந்து வேலிட் ரீசனே கிடையாது. இது இப்படி சொன்னீங்கன்னா உங்க அக்ரீமெண்ட்ட நீங்க வயலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு அக்ரீமெண்ட் நீங்க போட்ட லோன் அக்ரீமெண்ட்ட வயலேட் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு அக்ரீமெண்ட் நீங்க போட்டிருக்கீங்க பேங்க்கு. ஒரு வேலிடான ரீசன் ஒண்ணு சொல்லணும். அந்த வேலிடான ரீசன் என்னவா இருக்கலாம்ன்றது தான் ஒரு அட்வொகேட்டோட டெர்ம்ஸ்ல இருந்து பார்க்கறதுக்கும், அதே போல ஒரு லோன் டிஃபால்ட்டோட சைடுல இருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இப்போ ஃபியூச்சர்ல லோன் வந்து டிஃபால்ட் ஆச்சுன்னா, வி ஷுட் அப்பாயிண்ட் அன் ஆர்பிட்ரேட்டர் டு ரிசால்வ் அவர் ப்ராப்ளம். இது எல்லா லோன்லயுமே இருக்கும். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்ல. உங்கள் செக்யூர்ட், அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.